கண்மணி அன்பும் வந்து அந்த தீவில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து பசிக்குதுன்னு சொன்னோன்னே கண்மணிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து அன்பு வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதனால் பசி வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து தீர்ந்து போகுது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, தூங்குறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ரெடி பண்ணி வந்து 2 பேரும் தூங்க போகிறாங்க. அப்போ கண்மணி வந்து ரொம்ப பயமாக இருக்குது அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்து போகிறாங்க. அப்படியே வந்து இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, கண்மணிக்கிட்ட அப்படியே தண்ணியை வந்து மருந்து வந்து அவரும் வந்து ஹக் பண்ணிடுறாரு. 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போகிறாங்க. அந்த வந்து குளிர்ந்த காற்று அவங்க மேலே படுறது அவங்களுக்கு குளிர் ரொம்ப அதிகமாகிடுது. அதனால் வந்து அப்படியே வந்து தன்னை மறந்து வந்து 2 பேருமே வந்து இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து அன்போட சுவாச காற்றுலையும் அந்த அன்பு வந்து கண்மணியோட சுவாச காற்றுலையும் அப்படியே கலந்து போகிறாங்க. 2 பேருமே அப்படியே இறுக்கி அணைச்சிட்டு வந்து அப்படியே வந்து தூங்க போயிடுறாங்க. இங்கே வந்து அன்பும் கண்மணியும் வந்து வரல, நைட் ஆகியும் ஒன்றும் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அன்போட எப்பவும் போல் பாட்டியும் வந்து அன்போட அப்பாவும் வந்து அவங்கள வந்து ரொம்ப மோசமாக அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ தான் காரணம், அவங்க 2 பேரும் போனதுக்கு நீ தான் வந்து அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்துட்ட அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து எவ்வளோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, வேறு வழியே கிடையாது, அவங்கள பற்றி எந்த கான்டாக்டும் இல்லை, அவங்களும் ஃபோன் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் விசாரிக்கிறோம், எங்கே வந்து ஃபோன் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போலீஸும் வந்து தேடுறாங்க அன்புவையும் கண்மணியும். அப்போ வந்து இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து சிக்னல் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஏன் அவங்க போகிறாங்க அப்படின்னோடனே அன்பு வந்து கண்மணிக்காக சர்ப்ரைஸாக வந்து வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சா சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் வந்து அவன் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு மாதிரிலாம் வந்து அன்போட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட வந்து தாங்கவே முடியல, அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னது சர்ப்ரைஸா, எதுக்காக அன்பு வந்து கண்மணிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், என்னவா இருக்கும், இவங்களுக்காக பண்ணாரா இல்லை அவர் நிஜமாலே பண்ணாரா, ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. வெண்ணிலாவை உடனே யோசிக்க விடாமல் தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் வந்து கூட வந்து மயூரியும் அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் வந்து சொல்கிறாங்க, அன்பு வந்து சும்மா தான் வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தான், உண்மையிலே சர்ப்ரைஸ் பண்ணுவான்லாம் தெரியல, சும்மா அப்படி போய் கூட்டிகிட்டு போயிருப்பான், அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அப்போ கூட எதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னோடனே, என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பான், அதுவும் அம்மாக்காக தான் வாங்கி கொடுத்துருப்பான், நீ எதுவும் தப்பாக நினைக்காத வெண்ணிலா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதாவது செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனையாகும், இதை நான் பார்த்துக்கிறேன், அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அது எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும், போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவங்க சிக்னல் இருக்க இடம் வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியுது, அதுக்கப்புறம் தெரிய முடியாது, நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னு, நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், அன்பு இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. என்னடி இது புதுசாக இருக்குது, இவனை இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க 2 பேருமே. இங்கே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. வெண்ணிலா, ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணுறீங்க, கண்மணி கூட எதுக்காக இப்படிலாம் பழகணும், நீங்கள் என்ன அவசியம் இருக்கா அவ கூட இப்படிலாம் பழகணும்னு சொல்லிட்டு, எதுக்காக என்னை தவிக்க விடுறீங்க, என்கிட்ட கூட சொல்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நான் விட மாட்டேன் அன்பு, நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி உங்களை கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன், கண்மணிக்கிட்ட நீங்கள் பழகவே முடியாது, கண்மணியும் உங்ககிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் ஒன்றாகவே முடியாது, ஏன்னா அது நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் எனக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன், உங்களுக்கு எந்த ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்கிட்டே இருக்காங்க அன்பும் கண்மணியும். திடீர்னு வந்து ஏதோ வந்து யாரோ வர்ற மாதிரி தோணுது கண்மணிக்கு, ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனே வந்து அன்பு வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அன்பு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அன்புன்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க, என்ன கண்மணி என்ன ஆச்சுன்னொன்னே, யாரோ வர்ற மாதிரி இருக்கு அன்பு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்றாங்க. பதட்டப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக வந்து கையை பிடிச்சிட்டு யாருன்னு பார்க்குறாரு அன்பு.